நீதி வேண்டும், நியாயம் வேண்டும். கண்டிப்பா எனக்கு ஏதாவது ஒண்ணு வேணும். தலைவரே, என்னப்பா? நீங்களும் காட்டு கத்து கத்துறிய. சரி. இந்த அண்ணா யூனிவர்சிட்டியை வச்சு ஏதாச்சும் ஸ்கோர் பண்ணி போடுவோம்னு பாக்குறிய. ஆமா. ஆனா ஒண்ணும் வேலைக்கு ஆக மாட்டேங்குது தலைவரே. அப்படிங்கிற? ஆமா தலைவரே, உங்களை பீட் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. என்ன இப்படி பண்றாங்களா? ஆமா. நான் படிச்சு வந்திருக்கேன். அட என்னத்துக்கு படிக்க ஆரம்பிச்சோன்னு சொல்லி அங்க தலையில அடிச்சுக்கிறாங்க தலைவரை. ஒண்ணும் தேர மாட்டேங்குது. அவ்வளவுதானே. ஆ. இப்ப அங்க படிச்சத அந்த இக்டு இங்க காட்டுறேன் பாரு. லண்டன் டெக்னிக்கா? அதேதான். எங்க கவிய? இப்ப வா, கூட வா. இந்த நான் என்ன சொல்றேன்னு மட்டும் பொறுத்து வந்து கேளு. ஐயோ, எங்க அண்ணன் எடுக்க போற அவதாரத்தை மட்டும் இப்ப பாருங்க. மக்களே, உங்களை எவ்வளவு பண்ணாலும் நீங்க திருந்தல. இந்த நாட்டை காப்பாத்துறதுக்கு எனக்கு வேற வழியே தெரியல. என்ன நானே அடிச்சுக்க போறேன். தலைவரே, நீங்க உங்களேவா? ஆமா. அது நல்லா இருக்காது. ஏன் நீ அடிக்க போறியா? ஆமா தலைவரே. வேணா வேணா, உன்னோட வஞ்சத்துல நீ என் மேல கட்டணும் தெரியும். நம்ம எதால அடிச்சுக்க போறிய? சாட்டையால. ஏன் அது வேற உன் ஆசையா? இல்ல தலைவரே, செருப்ப கரெக்ட் தான் வச்சிருக்கேன். அடிச்சுக்கலன்னு சொல்லல. சரி சரி சரியா? அதனால அடுத்து அடிக்க மாட்டேன். சாட்டையால அடிச்சுக்கிறேன். நீங்க? ஆமா. உங்களையே? எங்களே. என்ன இவ்வளவு ஓப்பனா சொல்றிய? ஏன் நம்பிக்கை இல்லையா? இல்ல இல்ல நம்பிக்கை இல்ல என்ன? சரி ரைட். மக்களே, காலைல 10 மணி. 10 மணி நீங்க வாங்க. நான் அடிக்கிறத நீங்க பாருங்க. The next day. தலைவரே தலைவரே தலைவரே, ஏன்டா கத்துற? நீ 10 மணிக்கு தான் தலைவரே வர சொன்ன. ஆமா. அவங்க காலைல 6 மணிக்கு ஆளுகள் எல்லாம் கூட்டிட்டு வந்துட்டாங்க தலைவரே. என்னடா சொல்ற? கண்டிப்பா. அப்ப சம்பவமா? ஒண்ணு இன்னைக்கு பிரிக்காம போக மாட்டாங்கன்றது தெரிஞ்சு போச்சு. ஒரு பேச்சுக்கு சொன்னேன். நான் நேத்தே சவுக்கு ஆர்டர் பண்ணிட்டேன். இரு அங்க நீ போகணும் அவசியமே இல்லையே. யோ சவுக்கு நீ தானே சொன்ன சவுக்கு அடிச்சுக்க போறேன்னு. நான் அடிச்சுக்க போறேன், அது உண்மைதான். ஆனா நீ போய் எடுத்து வரணும். அப்பதான் சரியா? நான் ஸ்பெஷலா ஆர்டர் போட்டு ஸ்பெஷலா வர வச்சிருக்கேன். ஓ, நீங்களே ஸ்பெஷல் ஆர்டர் போட்டு? ஆமா. அப்படி என்ன அந்த சாட்டையில ஸ்பெஷல்? இங்க பாரு, நீ கொண்டாந்து சவுக்குனா வச்சுக்க, நான் அடிச்சனா எனக்கு வலிக்கும். யோ, யாரு வச்சிருந்த சவுக்கால அடிச்சிருந்தாலும் வலிக்கும்யா? அதெல்லாம் இல்லப்பா, அதெல்லாம் உனக்கு நேக்கு தெரியாது. நேத்து நான் உன்ட்ட என்ன சொன்னேன்? சாட்டையால நீ நீயே அடிச்சுப்ப. அதுக்கப்புறம் உன்ட்ட என்ன சொன்னே? தனியா என்ன சொன்ன? ஸ்பெஷல் ட்ரிக் ஒன்னு இருக்குன்னு சொன்னா இல்லையா? ஆமா, என்னது? அதுதான் இந்த ட்ரிக். அந்த சாட்டையில அப்படி என்னையா இருக்கு? அதுல எதுவுமே இருக்காது. ஆனா சாட்டைன்னு தெரியும். ஆனா உள்ள ஒரு விஷயம் இல்ல. நம்ப மாட்டாங்க. நீ எவ்வளவு வேணாலும் அடிச்சுக்க. ஏறு சாட்டைன்னா சாட்டை அடிக்கும் போது சத்தம் வரணும். ஆமா. சாட்டையில அடிச்சுக்கிற போது ஓ வாயில இருந்து சத்தம் வரணும். அப்பதானே ரியலிஸ்டிக்கா இருக்கும். அது நான் பாத்துக்கிறேன். அண்ணன் வந்துட்டாரு, யாரும் கவலைப்படாதீங்க. சொன்னபடி சாட்டையால அண்ணன் சாகும் வரை தன்னைத்தானே இரு. ஏன் அப்படித்தானே சொன்னீங்க? அப்படி சொல்லவே இல்ல. நீனா எக்ஸ்ட்ரா விட்டு போடாத. இல்லைங்க, விடு நான் சொல்றேன். என்ன சொன்ன? நான் வந்து சவகத்தால அடிச்சுக்கிறேன்னு சொன்னேன். சரியா? சாகு மாதிரி அடிக்கன்னு சொல்லவே இல்ல. அண்ணன் ஓகே, அண்ணன் இப்போது சாகிறதுக்கு முன்னாடி வரையும் சாட்டையால அடிச்சுக்குவாரு. மறுபடியும் எக்ஸ்ட்ரா விட்டு போடுற பாத்தியா? இல்லைங்க, நான் வந்து அடிச்சுக்க போறது வெறும் 8 முறை தான். 8 முறை தான். 8 முறை தான். நேத்துக்கு 6ன்னாங்க, இன்னைக்கு 8ன்றாங்க. என்ன கணக்கு? அது 2 வந்து கணக்குல வராது. வேண்டுதல் ஏதாவது எக்ஸ்ட்ரா இருக்கா? அது வந்து வேற மாதிரி கொண்டு போவோம். சரி ரைட், ஓகே, 8 அடிச்சுக்குங்க. சரி. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், அண்ணன் இப்ப அடிச்சுக்க போறாரு, அடிச்சுங்க. அப்பா, ஒருவன் முதலாளி உலகில் மற்றவன். நல்லா இருக்கு. அது நல்லா இருக்கு தலைவரே. அந்த போஸ்டிங் நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. இதுதான் போஸ். சரி ரைட், 8 முடிஞ்சு. 8 முடிஞ்சு. அண்ணன் அடுத்ததாக ஒரே ஆணியில ஒத்த கால்ல 1 மணி நேரம் நிப்பார். என்ன? இல்ல தலைவரே, போராட்டத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதா இல்லையா? நேத்து ஒரு பேச்சுக்கு சொன்னதுக்கு இன்னைக்கு ஊரு கூடி முன்னாடி நிக்கிறானுங்க. ஓகே சரியா? சரி, ஆணிய மறந்துருங்க. கம்பி மேல நடக்க போறா. அப்படித்தானுங்க. ஐயோ, நீங்க பெரிய வித்தக்காரரு, நான் சொல்லி வச்சிருக்கேன் ஊருக்குள்ள. இல்ல நீ சாட்டையால அடிக்க கிளம்பினவே எல்லாருமே வந்து சந்தோஷமாயிட்டாங்க. எனக்கு ரிவர்ட் அடிக்கன்னு தெரியுது. சரியா? நீ அதோட நிப்பாட்டிக்க. சரி, நான் சாட்டையில அடிச்சுக்கன்னு சொன்னேன். செருப்பு போட மாட்டேன். அவ்வளவுதான் என்னால பண்ண முடியும். எல்லாம் ஓகே. அங்க ஆளு அடக்க முடியாம இருக்கு, பேமெண்ட்டுக்காக வெயிட்டிங். ஒரு சின்ன விஷயம், ஒரு சந்தேகம் தான். இப்ப நீங்க அடிச்சுக்கிறீல்ல, சரி, இந்த வித்தியெல்லாம் காட்டுறீல்ல, மாலை போட போறேன்ற, நடந்து போற போறேன். மாலை போட்டிருக்கேன். சரி, மாலை போட்டிருக்கிய, எங்களுக்கு மொட்டை அடிச்சிருக்கிய, அதெல்லாம் சரி. நீங்க இப்படி பண்றதுனால சரி அந்த பிள்ளைக்கு நியாயம் கிடைக்குமா? அது நியாயம் கிடைச்சுதானே இருக்கு. இது ஊர் பிள்ளை பாத்துட்டு இருக்கு. ஆல்ரெடி கிடைச்சிருச்சா? கிடைச்சிருச்சு. ஆக்சுவலா எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவனை கைது பண்ணிட்டானுங்க, எல்லாம் பண்ணிட்டாங்க. அதெல்லாம் நடந்து முடிஞ்சு. எதுக்கு நீ இந்த வேலையை பாத்துக்கிட்டு இருக்க? நான் ஒரு அரசியல்வாதியா? சரி ரைட்டு, அது கிடைக்க வேண்டியதுதான், கிடைச்சிருச்சுல. அப்புறம் வேற ஏதாவது நியாயத்தை வாங்கி கொடுக்க வேண்டியதானே? அந்த நியாயத்தை நான் வந்து மேலும் செயல்படுத்த முயற்சிக்கிறேன். ஓ சரியா? அது வாட்டுக்கு ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. அது நடந்து முடிஞ்சு வாட்டுக்கு ஒரு பக்கம் போயிட்டு இருப்ப. அதேதான். கடைசியில நீ தான் வாங்கி கொடுத்தேன்னு சொல்லி ஊருக்குள்ள பேசிக்குவ. கண்டிப்பா. அதான் நான் ஜனசம் பண்ணிட்டு இருக்கேன். அதான் ஒன்னாலதான் இது நடந்துச்சு. கண்டிப்பா. நான் சாட்டை அடிச்சதுனாலதான் இதுக்கு நியாயம் கிடைச்சு. நியாயம் கிடைச்சு. ஆமா. அப்படிதான் முருகன் கண்ணை திறந்துட்டேன். அவர் திறந்தாரோ இல்லையா, நான் திறந்து வச்சிருக்கேன் மக்கள் கண்ணை. சரி ரைட். இவர் மாலை போறதுக்கான ஒரிஜினல் ரகசியம் என்ன தெரியுமா?
அதுதான் சொல்லு, வெளியில துணியாதியா நீ மாட்டக்கு. சரி ரைட் ஓகே. அதெல்லாம் வெளியில துணிதான் அப்புறம் மேற்கொண்டு மக்கள் நம்ப மாட்டாங்க. அண்ணன் போகட்டும், அதுக்கப்புறம் நான் சொல்றேன். மதியம் நேரம் வணக்கம். இது மதியம் தர்பார். நான் கூத்தடி கோப்பு. உண்மையிலேயே அண்ணாமலை அண்ணனை கழுவி ஊத்தணும் அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கு கடுகளவும் கூட கிடையாது. ஆனா அவர் பண்ற கன்றாவியெல்லாம் பாக்குறப்ப எவ்வளவு வேணாலும் கழுவிக்கிட்டே இருக்கலாம். அதாவது ஊத்தெல்லாம் வேண்டாம், அண்ணனை போட்டு உள்ள போட்டு கழுவிக்கிட்டே இருக்கலாம், தப்பே இல்லைன்னு தோணுது. அண்ணன் இப்போ ஒரு நூதன போராட்டம்ன்றாங்க. அது லூசு போராட்டம். நியாயமா நூதன போராட்டம்லாம் கிடையாது. மண்டை குழம்பி என்ன பண்றதுன்னு தெரியாம ஏதோ ஒன்று போற போக்கில் சொல்லி விட்டு அந்த விஷயத்தை பண்ணி ஃபோக்கஸை பூரா நம்ம மேல திருப்பி வச்சுக்க வேண்டியது. இப்போ அவர் பண்ற இந்த போராட்டத்தினால அந்த பொண்ணுக்கு கிடைக்க வேண்டிய நியாயம் உண்மையிலே கிடைக்காம போயிருமோன்னு பயமா இருக்கு. அந்த பொண்ணு உள்ளுக்குள்ள எவ்வளவு வழியில இருக்கா, அந்த பொண்ணு உண்மையில அந்த பாதிக்கப்பட்ட பொண்ணோட நிலைமையில இருந்து உள்ள உட்காந்து யோசிக்கணும். ஐயா, அவர் கேட்ட சில கேள்விகள் நியாயம். உண்மையில அதுல எல்லாம் எந்த மாற்றமும் கிடையாது. எஃப்ஐஆர் எப்படி லீக் ஆச்சுன்னாரு, அது எப்படி லீக் ஆகும், அது ஏன் லீக் பண்ணணும், இடையில எவ்வளோ ஒருத்தர் லீக் பண்ணியிருக்கணும், அது எவனு கண்டுபிடிச்சு அவனை தண்டிக்கணும். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. அவர் கேட்ட கேள்வி நியாயம். பண்ண வேண்டிய அரசியல்னு ஒண்ணு இருக்கு, அண்ணன் பண்ற அரசியலும் நியாயம். ஆனா அந்த அரசியலை யாருக்காக அண்ணன் பண்றாருன்றது இருக்குல்ல, பாதிக்கப்பட்ட அந்த பொண்ணுக்காகவா இல்ல அண்ணனோட வளர்ச்சி பாதைக்கான அரசியலா? அதைத்தானே இங்க அதுதான் ரொம்ப கன்ஃபியூஷனா உட்கார்ந்துருக்குங்கனுக்குள்ள. ஏன்னா நல்லா தாடா தெரிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்படி பண்றதுனால அதாவது எல்லாருடைய கவனத்தையும் தான் மேல ஈர்க்கிறதுக்காக ஒரு சம்பவம் பண்றாரு பார்த்தீங்களா. இதுக்கு முன்னாடி பணத்தை வச்சு அரசியல் பண்ணிய நியாயம். சரி ரைட்டு விடுங்க, அது காலகாலமா ஊர்ல நடக்கிறது. இப்போ ஒரு பொண்ணோட மானத்தை வச்சு அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்களே, எந்த விதத்துல அது நியாயம்? எந்த விதத்துல? இப்போ இங்கனுக்குள்ள அந்த கேஸ்ல எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை. அந்த பொண்ணோட வழக்குல எந்த ஒரு மாற்றமுமே இல்லை, ஏமாற்றமா இருக்கு. தப்பிக்க வச்சிருவாங்களோன்னு சொல்லி பயமா இருக்கு, தடயங்கள் அழிஞ்சு போயிருமோன்னு சொல்லி பயம். அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அண்ணன் இறங்கி போராடுறது உண்மையிலேயே ஆத்மார்த்தமான ஒண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விட்டுறலாம். இப்ப அவன் மேல போட்டிருக்க அந்த கேஸ் இருக்குல்ல, அந்த ஞானசேகரன்ற அந்த நாய் இருக்குல்ல, அந்த நாய் மேல போட்டிருக்க அந்த கேஸுன்னு ஒண்ணு இருக்குல்ல, அந்த கேஸு கிட்டத்தட்ட ஆயுள் முழுக்க உள்ளுக்குள்ள ஜெயில போடக்கூடிய ஒரு வழக்கு. அவன் மேல பதியப்பட்டிருக்க அந்த வழக்குக்கு தண்டனை கிடைச்சா அவன் ஆயுசு முழுக்க உள்ள இருக்கணும். இப்போ உங்க பிரச்சனை ஒரு வழக்கு, ஒரு பிரச்சனை அப்படின்னோன்னு கவர்மெண்ட் உடனே போயிட்டு அதை உடனுக்குடனே சால்வ் பண்றதா இல்ல உடனுக்குடனே சால்வ் பண்றாங்கன்றதே பிரச்சனையா இருக்கு அவங்களுக்கு? எது உங்களுக்கு இந்த ரெண்டுல எது பிரச்சனையா இருக்கு? நான் உங்கள்கிட்ட வந்து இந்த டெல்லி, உத்தரப்பிரதேச், மணிப்பூர், குஜராத் இதுக்கெல்லாம் நீ பேசுனியா? அப்படிலாம் கேட்க போறதே கிடையாது. எங்க பாதிக்கப்பட்டாலும் எல்லாருக்காகவும் பேசணுன்றது இங்க. இங்க உள்ளவங்க என்ன சொல்றாங்க, குஜராத்ல ஒண்ணுனா தான் பேசுவாங்க, மணிப்பூர்ல ஒண்ணுனா தான் தமிழ்நாட்டில் பேசுவாங்க, ஊபியில ஒண்ணுனா தான் பேசுவாங்க, டெல்லியில ஒண்ணுனா தான் பேசுவாங்க. இங்க 3 நாளா வேற எந்த பிரச்சனையை பத்தியுமே யாரும் பேச கிடையாது. கடந்த 24 நைட், அதாவது 23 நைட்ல இருந்து அந்த விஷயம் அப்பயே வெளியில கசிய ஆரம்பிச்சிருச்சு. அரசியல் புருஷா வெளியில அது அபிஷியலா வராம இருந்துச்சே தவிர அரசியல் புருஷா 24ஆம் தேதியில இருந்து இதை மட்டும்தான் முழு மூச்சா நின்று பேசிட்டு இருக்காங்க. இப்ப தமிழ்நாட்டுல எவனாச்சும் ஒருத்தன் அந்த புள்ளைக்கு நியாயம் கிடைக்க கூடாது, அந்த ஞானசேகரன் உடனே விடுவிச்சிடணும், அவன் கேஸ் போடக்கூடாது, எங்கேயாச்சும் எவனாச்சும் போராட்டம் பண்றாங்களா? இல்ல யாராச்சும் விசாரணை போறவங்க மிரட்டுறாங்களா? இல்ல உண்ணாவிரத போராட்டம் ஊர்வலம் சொல்லி எங்கேயாவது கிளம்பி இருக்காங்க? என்ன பண்ணிருக்காங்க அவனுக்கு ஆதரவா? ஒட்டுமொத்த தமிழ்நாடு அந்த பொண்ணு பின்னாடி தான் நிக்குது, மொத்தமா அந்த பொண்ணு பின்னாடி தான் நிக்குது. என்ன உங்களுக்கு அதுல பிரச்சனை? இவங்களுக்கு இப்ப நம்ம எந்த இடத்துல இப்ப கடைசியில் அதான் வந்து நிக்க போறாங்க. நாங்க தான் செஞ்சோம், நாங்க கொடுத்த அழுத்தத்தினால மட்டும்தான் அந்த பொண்ணுக்கு நியாயம் கிடைச்சது.
இது வரைக்கும் எவ்வளவு அழுத்தங்கள் நீங்க இறங்கி கொடுத்துருக்கீங்கன்றதை கேட்போம். ஒன்றும் இல்லை, சிம்பிளா ஒரு விஷயம் சொல்றேன். இவங்க எந்த விஷயத்த பெருசாக்கணும்னு நினைக்கிறாங்களோ அதை மட்டும்தான் ஊதி அரசியலாக்குறாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு 4-5 ஒரு வாரத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன், மதுரையில் ஒரு சப் ஜெயிலர் ஒருத்தர், அந்த நாய் என்ன பண்ணிருக்கு, ஒரு ஹோட்டலுக்கு போயிட்டு அவனுக்கு வயசு 51, டியூட்டியில் இருக்கிறவன் 15 வயசு புள்ள, முன்னாள் கைதியுடைய பேத்தி, அந்த புள்ளைக்கு தொந்தரவு கொடுத்துருக்கான் 15 வயசு பொண்ணுக்கு. நல்லா கேட்டுக்கங்க, அதை பத்தி இங்க இருக்கிற எவனாச்சும் ஒருத்தன் பேசியிருப்பான், ஒருத்தன். ஆனா அந்த ஜெயிலருக்கு என்னாச்சு தெரியுமா, அந்த ஜெயிலர் தூக்கி உள்ளுக்குள்ள போக்சோல போட்டாங்க. சப் ஜெயிலரு தூக்கி உள்ளுக்குள்ள அதே பிரிசனுக்குள்ள வச்சாச்சு. அவன் மேல கேஸ் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. போக்சோல தூக்கி உள்ள போட்டா 1 வருஷத்துக்கு வெளில வர முடியாது, தெரியும்ல. போக்சோட வழக்குக்கு விசாரணையே கிடையாது. கிட்டத்தட்ட அதுவும் குண்டா சட்டம் மாதிரி தான். அவ்வளவு அசால்ட்டா வெளியில யாரையும் விட்டுற முடியாது. அவனுக்கு ஆஜராகிறதே அவ்வளவு பெரிய கஷ்டம். அவனை தூக்கி உள்ள போட தெரிஞ்ச ஆளுகளுக்கு இவங்க பிடிக்க தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா, இல்ல பிடிக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? இப்ப அவன் திமுக கூட நின்று, அத திமுகவோட பிரமுகர்கள் கூட நின்று போட்டோ எடுத்தது பிரச்சனை. அந்த ஒரு ஆதாரத்தை கையில தூக்கிக்கிறாங்க. அதை பாருங்க, இவங்கெல்லாம் ரொம்ப நெருக்கமா இருந்தாங்க. ஒண்ணு இல்ல, இங்க கர்நாடகால ஒரு இவரோட பேரன், கவுடாவோட பேரன், அவர் கூட நின்று ஐயா மோடி ஒரே மேடையில ஷேர் பண்ணார். இவனை மாதிரி ஒரு நல்லவன் இல்ல ஊருக்குள்ள, ஐயாவே சர்டிபிகேட் கொடுத்தாரு. அவன் மேல கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட பொண்ணுங்க பாலியல் சீண்டல்ல என்னை ஈடுபடுத்தினா, என்னை மிரட்டினா அப்படின்னு சொல்லி கேஸ் விழுந்திருக்கு. அவன் ஊரை விட்டு ஓடிட்டான். அவனை பிடிக்கிறதுக்கு இங்க யாரும் ரெடியா இல்லை. மறுபடியும் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்துட்டான். இன்னைக்கு அந்த கேஸ் என்ன நிலைமையில இருக்குது, இதை விட்டுட்டு அதுக்கு நான் போகவே இல்லை. இதை எந்த அளவுக்கு பிடிக்கிறோமோ அதே அளவுக்கு இதையும் இழுத்து பிடிக்கிறோம். இங்க யாரு எங்கேயும் எவன் தப்பு செஞ்சவனா விட்டுறக்கூடாதுன்றது எல்லாரோட எண்ணமும். ஆனா அவன் அங்க பார்சியாலிட்டியை கொண்டாந்து உள்ள பூத்துறான். இல்ல இப்ப நான் சொல்லவா, ஐயா மோடி தான் இவங்களுக்கெல்லாம் லீடரு, ஒத்துக்குவியலா? பழக்கம் இருக்கு, ஐயா மோடி பேரை சொல்லிதான் இத்தனை பொண்ணுங்களை இவன் நாசம் பண்ணா, ஏத்துப்பியலா? ஐயா அமித்ஷாவும் இவன் அந்த அளவுக்கு வந்து கண்ணும் கருத்துமா பாத்துக்கிறாரு, பரவாயில்லையா? இது 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 ஓகேன்னா சொல்லுங்க, அதையும் சொல்லிக்கோ. இங்கேயாவது உங்களுக்கு போட்டோ தான் கிடைச்சிருக்கு, அங்க ஐயா அவனுக்காக ஆதரவா பேசுற வீடியோவே இருக்கு, அதுக்கெல்லாம் சொல்லுவிய? எங்கேயாச்சும் ஒரு இளவை எதையாச்சும் ஒன்று தூக்கி கொண்டு போய் வெறும் ஒரு அரசியல் பண்றதுக்கு 1000 விஷயம் இருக்கு சார். நீங்க எவ்வளவு வேணாலும் அரசியல் பண்ணலாம். இதெல்லாம் பார்க்குறப்ப கேவலமா இல்ல, ஒரு கோமாளித்தனமா இல்ல, அறிவார்ந்த அரசியல் பண்ற இடம் இது. மற்ற எல்லா ஊர்லயுமே நீங்க அவங்கள ஏமாத்தி அவங்கள மூட நம்பிக்கைக்கு உள்ள கொண்டு போய் கலவரத்தை உண்டு பண்ணி ஏகப்பட்ட அரசியல் ஈஸியா பண்ணலாம். ஆனா இந்த ஊர்ல அரசியல் பண்றதுக்குன்னு ஒரு தனி ட்ராக் ஒன்று இருக்கு. உண்மையிலே இந்த அரசியலை பார்க்கறதுக்கு அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கா. எப்படி இதை சமாளிக்க போறாங்க, எப்படி இதை டேக்கிள் பண்ண போறாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறி மாறி திட்டிக்கிறாங்க தான். அதெல்லாம் இல்லாம கிடையாது. அம்மா ஜெயலலிதா இருந்திருக்கப்பயோ கலைஞர் ஐயா இருந்திருக்கப்பயோ மாறி மாறி ஒருத்தர் பயங்கரமா அட்டாக் பண்ணாங்க. ஐயா விஜயகாந்த் இருக்கிறப்ப எவ்வளவு பேசினார்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனா அவங்க பேச்சுகள்ல இவங்களை பத்தி தான் இருந்ததே தவிர ஜெனரல் பப்ளிக்க உள்ள கூப்பிட்டு வச்சு கும்மி அடிச்சது கிடையாது. ஆனா இவங்க எப்போ பார்த்தாலும் ஏதாச்சும் இவங்களால தனிப்பட்ட சொந்த முறையில பண்ணவே முடியல. இவங்க என்ன பண்றாங்க, ஏதாச்சும் ஒரு சம்பவம் எங்கேயாச்சும் நடந்துச்சுன்னா உடனே ஸ்டாலின் பதவி விலகு. இவங்களோட தாரக மந்திரம் இவ்வளவுதான். தேர்தலில் நின்று ஜெயிக்க முடியாதுன்றது இவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. இப்ப அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்ததுக்கு ஐயா ஸ்டாலின் பொறுப்புன்றாங்க. இப்ப என்ன பண்ண போறிய, லைட்டை தூக்கி டார்ச் அடிச்சு எல்லா ஏரியாலையும் பார்க்க சொல்றீங்களா? ஐயா முதல்வர் இந்த நாட்டாமா படத்துல போவான்ல கவுண்டமணி, வரல கவுண்டமணி, அந்த மாதிரி தலையில ஹெட்லைட்டை மாட்டிட்டு அப்படி திரிய சொல்றீங்களா காட்டுக்குள்ள? இல்ல ஆளுநரை திரிய சொல்றீங்களா? அவர் தானே இது கவர்னர் தானே பொறுப்பு, வேந்தரு. ஆளுநர் அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ள லைட்டை மாட்டி திரியட்டுமா? என்ன பண்ண சொல்றீ அதை சொல்லுங்க. ஒரு தப்பு நடக்கிறத தடுக்க முடிஞ்சா, அப்படி தடுக்க முடியற மாதிரி இருந்தா ஊருக்குள்ள வேற யாருக்குமே வேலையே கிடையாது.
தப்பு நடந்ததுக்கு அப்புறமும் அதை கண்டிக்காம தண்டிக்காம அதை அப்படியே விட்டு வேடிக்கை பார்க்கறதுக்கான ஊரும் இது கிடையாது. என்னென்ன ஆக்ஷன் ப்ராப்பர் ஆக்ஷன்ஸ் எடுக்கணுமோ எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க சார். இடையில சில விஷயங்கள் அவங்க கட்ட நேரமா இல்ல வேணும்னு அவங்க பண்ணாங்களா, யாரு எதுவும் வேற எதுக்காவது துணை போனாங்களா தெரியல, அதை கண்டுபிடிக்கணும் உண்மை. ஆனா ஆக்ஷன் எடுக்கலன்றாங்க பத்தியில்ல, ஒண்ணுமே பண்ணாம மணிப்பூர் மாதிரி அப்படியே மணிப்பூர்ல என்ன நடந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு இங்க மசாஜ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அப்படி இருந்தாங்களா இல்லையா? என்ன நடந்துச்சுன்னே தெரியாது. அப்படி யாரும் இங்க சொல்லலையே, டிவியில பார்த்து தெரிஞ்சுக்கிட்ட அப்படி யாரும் சொல்லலையே. இல்ல ஒரு கேஸ மேல எடுக்கிறதுக்கு எவ்வளவு தூரம் வந்து போராடி அதுக்கப்புறம் ஒருத்தர் மேல கேஸ் போடுற அளவுக்கு இங்க இல்லையே. 5 மணி நேரத்துல ஒரு கேஸ முடிச்சிருக்காங்க சார். ஆளை பிடிச்சி உள்ள தூக்கி போட்டாங்க. சும்மாவா போட்டாங்க, டிசைனோட போட்டிருக்காங்க. இதுக்கு மேல என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? நீங்க அரசியல் பண்றது நல்லதுதான், ஆனா அந்த அரசியல் உங்க நல்லதுக்காக பண்றது நல்லது கிடையாது. வெறும் உங்க பேரை மட்டும் உண்ணாவிரதரு போயிட்டு அண்ணா யூனிவர்சிட்டியில நான் 6 நாளைக்கு இல்லாட்டி 6 வாரத்துக்கு செக்யூரிட்டியா சர்வீஸ் பண்ண போறேன், பிள்ளைகளோட பாதுகாப்பு எனக்கு முக்கியம் சொல்லிட்டு போங்க. அதை விட்டு 48 நாள் வரதா இருக்கேன், முருகன்ட்ட போய் முறையிட போறேன், சாட்டையால என்னைய நானே அடிச்சு நீ பரிகாரம் பண்றதுக்கு அந்த புள்ள தான் கிடைச்சதா அப்படின்னு எல்லாரும் கேட்கிறாங்க. என்ன வேற எதுவும் இல்லை. உங்களுக்கு லண்டனுக்கு அமிச்ச காசெல்லாம் வீணா போச்சுன்னு ஒருத்தர் புலம்பிக்கிட்டு இருக்காரு. தயவு செய்து அவரையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. உங்க எல்லாமே சில பேர் ஏன் அண்ணன் வீட்டுக்கு முன்னாடி போராட்டம் நடத்துறாரு அப்படின்னா, கூப்பிட்டா எவனும் பெரிய மனுஷங்க வரமாட்டேங்கிறாங்க கட்சியில் இருக்கிறவங்க. அது வானதி அக்காவா இருக்கட்டும், தமிழிசை சவுந்தரராஜன் இருக்கட்டும், இன்னும் பெரிய பெரிய ஆளுகளே யார் இப்போ அதையெல்லாம் முழுக்க நீ ஒன்னைய தூக்குறதுக்கு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்க. ஒன்னைய பல்லக்கு தூக்குறதுக்கு நாங்கள் ஆளுக கிடையாது, எங்களை தூக்குறதுக்கே பல பேர் இருக்கிறாங்க. உனக்கு ஒன்னைய நீனே தூக்கிக்க அப்படின்னு சொல்லிட்டு தனியாக விட்டுட்டு போயிட்டாங்க. உங்கள் அரசியலை பார்த்து உங்கள் ஆளுகளே சிரிக்கிறாங்க. யாரை கேவலப்படுத்திட்டு இருக்காங்க. இப்படிலாம் கூட அரசியல் பண்ண யாராச்சும் கொஞ்சம் சொல்லி ஆஃப் பண்ணுங்களடா, புரிய வைங்கடா. அந்த நாங்கள் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன்றாப்புலப்பா அப்படின்ற அளவுக்கு போயிட்டான். நீங்கள் பண்ணுறது என்னமோ பெரிய ஒரு என்ன சொல்ல, இந்த சூப்பர் ஸ்டார்லாம் பண்ணுற மாதிரி, சூப்பர் ஹீரோஸ்லாம் பண்ணுற மாதிரி ஒரு பொலிட்டிக்கல் ஹீரோவை உங்களை நீங்கள் நினச்சிட்றீங்க. உண்மையிலே நீங்கள் ஒரு பொலிட்டிக்கல் காமெடியை விட கீழே போயிட்டீங்க. காமெடி கூட ரசிக்கும்படியாக இருந்தால் தான் நல்லா இருக்கும். நீங்கள் பண்ணுற காமெடியெல்லாம் சகிக்க முடியல, அவ்வளோதான். நன்றி.